ஃபர்ஸ்ட் திங். அப்போ எனக்கு லாஸ், நான் வந்து இப்படி பண்ணாலுமே என்னோட லாஸ் இங்க என்ன ஆகுது அப்படின்னா ரொம்பவே மினிமைஸ் ஆகுது. நான் ஏன் ரீஃபண்ட் பண்றேன்னு சொன்னேன்னு புரியுதா? அப்போ நம்ம ரூலை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க கேபிட்டல் வாஷ் அவுட்டே ஆகாதுங்கிறது தான் இந்த இடத்துல நிதர்சனமான உண்மை. ஸோ கரெக்டா ஃபேஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க பண்ண தப்புல இதுவும் மிகப்பெரிய தப்பு. இந்த தப்பை பண்ணக்கூடாதுங்கிற மைண்ட செட் பண்ணுங்க. நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னு திங்க் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொன்னதுக்கு மிகப்பெரிய ரீசன் ப்ரோ, என்கிட்ட 30,000 இருக்கு ப்ரோ, 40,000 இருக்கு ப்ரோ, 50,000 இருக்கு ப்ரோ, அதெல்லாம் வச்சு பண்ணக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க. நீங்க இது மட்டும் தான் சொல்லுவீங்களான்னு கேட்டா, ஸ்டாண்டர்டான பிசினஸ் பண்றதுக்கு ஸ்டாண்டர்டான முதலீடு தேவை. அந்த ஒரு ரீசன் தான். ஸ்டாண்டர்டான பிசினஸ் பண்ண எனக்கு என்ன தேவை? ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு முதலீடு தேவை. இல்ல ப்ரோ, நான் 10,000 வச்சு ஸ்டார்ட் பண்றேன், 20,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணேன், நான் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா நீங்க ட்ரேட் பண்ணலாம். நான் அதுக்கான அவைலபிலிட்டியே பண்ண மாட்டேன். ஏன், என்ன ரீசனுக்காக நீங்க பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான். ஏன்னா இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு வரவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் டெய்லி 1000 rupees என்ன பண்ணணும், ப்ராஃபிட் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டோட வருவீங்க. இதுதான் உண்மை. டெய்லி நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், வச்சுக்கிறது 10,000 ரூபாய் 20,000 ரூபாய், நான் டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா 10,000ல உங்களுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளவு தெரியுமா? 10%. அப்ப நீங்க 10% ரிட்டர்ன்ஸை ஒரே நாள்ல எதிர்பார்க்குறீங்க. அப்போ 10% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கான ரிஸ்க் என்ன ஆச்சு? அப்ப நீங்க என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்க. எனக்கு ஹை ரிஸ்க் எடுக்க வேண்டிய பீப்புள் எனக்கு தேவையில்லை.